ஹாய்ங்க, குட் மார்னிங். என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து மார்னிங் ஷிஃப்ட்டு 5:30க்கு அவங்க கம்பெனிக்கு போகணும். அதனால் டீ வச்சு கொடுத்துட்ருக்கா அவங்களுக்கு. டிஃபன் எதுவும் கொடுக்க மாட்டேன். அவங்க கேன்டீனில் போய் கம்பெனியில் சாப்பிட்டுக்குவாங்க. வீட்டில் டீ மட்டும் குடிச்சிட்டு போயிடுவாங்க. டைம் 5:00 ஆகிடுச்சு. அவங்க கிளம்புற டைம் ஆகிடுச்சு. நான் முழிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா அவங்கள கொண்டு போய் வீட்டுக்கு வெளியில் வரைக்கும் ஃப்ரெண்டில் கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன். எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டி சொல்லியிருக்காங்க, ஹஸ்பண்ட் வேலைக்கு போகும்போது வெளியில் போய் அனுப்பிச்சி விட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நான் எப்போவுமே அவரை போய் அனுப்பிச்சி விட்டு வருவேன். அவர் அனுப்பிச்சி விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா வியூ ரொம்ப அழகாக இருந்துச்சு. எங்கள் வீட்டு பக்கத்தில் கோவிலெல்லாம் இருக்கறனால அந்த வியூ பார்க்க அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. அதனால் ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்திருந்தேன். மார்னிங் எந்திரிச்சு நேரத்தில் எந்திரிக்கும் போதே அழகாக ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகும். அதுவும் இந்த வியூவெல்லாம் பார்த்தா சொல்லவே வேணாங்க. அந்த டே ஃபுல்லாக ரொம்ப க்யூட்டாகவும் அழகாகவும் இருக்கும். எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது. ஹாய்ங்க, இன்றைக்கி ஹெட்விக் குட்டிக்கு செகண்ட் டே ஸ்கூலுக்கு போகிறதுக்காண்டி நான் எழுப்பினேன். ஹெட்விக் என்ன சொன்னான்னா, அம்மா எனக்கு வயிறு வலிக்குது, எண்ணெய் போட்டு விடுறியான்னு கேட்டான். நான் எண்ணெயெல்லாம் போட்டு விட்டுட்டேன். அப்புறம் சார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எனக்கு ஸ்டொமக் பெயின் ஆகுது, நான் வந்து ஸ்கூலுக்கெல்லாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி படுத்துட்ருக்கான். இங்கே பாருங்கள் ஹெட்விக், ஸ்டொமக் பெயின் ஆகுதா? உனக்கு பிடிச்ச ஹால்க்கெல்லாம் இன்னைக்கு வருவாங்க, நம்ம பார்த்துட்டு வந்துடலாம், ஓகேவா? எந்திரிச்சலாம் ப்ளீஸ். இன்னைக்கு ஒன் டே மட்டும்தான் ஸ்கூலு, சாட்டர்டே சண்டே லீவு. எந்திரிச்சலாம், ஜாலியாக இருக்கும். போக போக நான் எப்படி சமாளிக்க போகிறேன்னு எனக்கே தெரிலங்க. செகண்ட் டேவே இவர் இப்படி பண்ணுறாரு. இனி போக போக என்ன பண்ண போகிறேன்னு தெரில. ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன். பனானா ஒன்று, கொஞ்சமாக பால், பீட்டர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். தம்பி வந்து எக்கு கேட்டாங்க, அதனால நான் ஒரு எக்கு கூட உள்ள மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நான் ஆயில் எதுவும் ஆட் பண்ணலைங்க. 2 ட்ராப் மட்டும் கோகனட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். கிறிஷ் குட்டியை ஸ்கூலில் விட்டுட்டு நான் நடந்து வந்துட்டுருக்கேன். லைட்டாக மழை வேறு தூருது, கொடை எடுக்காமல் போயிட்டோம். ஹாய்ங்க, ஹெட்விக் குட்டியை ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டேன். வர வழியில் மழை, நாங்கள் போகும்போதே லைட்டாக மழை இருந்துச்சு. தம்பி ஸ்கூலுக்கு போகும்போது உள்ளே போகும்போது அழுகலை, போய் உள்ளே 2 நிமிஷம் கழிச்சுட்டு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நாங்கள் ஒரு நிமிஷம் கூட நிற்கல, கிளம்பி வந்துட்டேங்க. டைம் கரெக்டாக மணி 12:15. தம்பிக்கு இப்போது 12:30 ஸ்கூல் முடிஞ்சிடும். கூப்பிட போனால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹாய்ங்க, ஹெட்விக் குட்டி ஸ்கூல் கூப்பிட போகலாமா? ஓகே ஓகே ஓகே, நல்லா தான் இருந்தாருங்க. மேம் என்ன சொன்னாங்க, ஸ்கூல்லாம் அழுகாமல் கம்முன்னு இருக்கோரு சொன்னாங்களா? நீங்கள் அழுதிங்களா? ஜாலியாக இருந்துச்சா? ஹாப்பியா? டெய்லி ஸ்கூலுக்கு வந்துடுவீங்களா? வரலையா? ஏன் கண்ணா? ஹைங்க, ஹெட்விக் ஸ்கூலோட லஞ்ச் பாக்ஸு சாப்பிட்ருக்கானு தெரில, பார்க்கலாம். வெரி குட், சூப்பர். ஃபுல்லாக சாப்பிட்டீங்களா? ஏன் அது மட்டும் வச்சுருக்கீங்க? வீட்டுக்கு வந்து சாப்பிடலான்னு. அப்படியா? ஓகே, அம்மா வேறு ப்ரிப்பேர் பண்ணி தரேன். இன்றைக்கும் வரும்போது ஐஸ் வேணும்னு கேட்டாங்க, அதனால் வாங்கி கொடுத்து கூப்பிட்டு வந்தேன். டெய்லியெல்லாம் கிடையாது, சும்மா எப்போயாவது கேட்கும்போது தான் வாங்கி தருவேன். ஹாய்ங்க, ஹெட்விக் குட்டி செகண்ட் டே ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. மார்னிங் கொண்டு போய் விடும்போது அழுதாங்க. ஆனால் மேம் நான் கூப்பிட போகும்போது சொன்னாங்க, நீங்கள் போகும்போது அழுதாங்க. அதுக்கப்புறம் ஓகே ஆயிட்டாங்க. நான் போகும்போது மீண்டும் அழுக ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் கூப்பிட்டு வந்துட்டேன். ஓகேங்க, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.
என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். ஓகே, பாய். பாய்.